இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்கள் இன்றைக்கு தமிழகம் செழிக்க வளம் பெற அவர்கள் பாடுபடுவார்கள். ஆகவே இன்றைக்கு மத்தியில் ஒரு நிலையான வலிமையான பாரத பிரதமர் தேவை. அந்த பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆகவே தமிழகத்தினுடைய பிரச்சனை தீர்க்க தமிழக மக்களுடைய நீண்டகால பல பிரச்சனைகள் திட்டங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிவிச்ச ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன செய்வேன் என்று இங்கே அழகாக பட்டியலிட்டார். சொந்த செலவில், அரசாங்க செலவில் இல்ல, சொந்த செலவில் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் யாராவது நோய்வாய்ப்பட்டா தன்னுடைய மருத்துவமனையிலேயே சேர்த்து சிகிச்சை அளிக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இலவசமா வைத்தியம் பண்ணும் என்று. அதே போல அவருடைய கல்லூரியில 6 சட்டமன்றம் இருக்குது. இந்த 6 சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் எந்த கட்டணம் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் 100 சீட் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். 600 பேர் கல்வி கட்டணம் இல்லாம கல்லூரியில படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இதை விட என்ன வேணும்? ஆகவே அவர் வருவதற்கு முன்பாகவே, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவே இவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகம், நோட்டு, சைக்கிள், மடிக்கணினி எல்லாம் கொடுத்து இன்றைக்கு தமிழகம் கல்வியிலே ஒரு முதன்மை மாநிலமா இருக்குது. இந்தியாவிலேயே கல்வியில முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறந்து விளைகிறது. அதே போல மருத்துவத்துறையில சாதனை படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் ஏழை எளியோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு காப்பீட்டு திட்டத்தில் 2 லட்சம் இருந்தது. அது 5 லட்சமா நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். 5 லட்சமா உயர்த்தி இருக்கிறோம். அதே போல இன்றைக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 6000 12,000 ஆக்குனாங்க. அத 18,000 அம்மா தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. இது அம்மாவுடைய அரசு. அந்த 18,000 இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல ஊட்டச்சத்து கூடிய பொருளெல்லாம் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கி அந்த குழந்தை எடையோடு நல்ல சுகப்பிரசவம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக பிரசவ காலங்களிலே தாய்மாருடைய இறப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிறக்கின்ற குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் இன்றைக்கு இந்திய அளவிலேயே 3 இடங்களில் தமிழ்நாடு 1ஆக திகழ்கிறது. அதையும் கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை நாம் படைத்திருக்கின்றோம். அதே வேளையில ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். இன்னைக்கு கூட பத்திரிகையில் நான் படிச்சு பார்த்தேன். திருவண்ணாமலையில பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டிருக்கார், கடவுளை கும்பிடுறீங்களை பாக்குறேன், பக்தி இருக்கைகளை பாக்குறேன், கடவுள்கிற சொல்றாரு, பழனிசாமி தான் பாக்குறேன் சொல்றாரு. நான் எப்ப அப்படி சொன்னதே கிடையாது. பாவம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவைகளை பேசிக்கிட்ட பொழுது குறிப்பிட்டிருக்கார், கடவுளை கும்பிடுறீங்களை பாக்குறேன், பக்தி இருக்கைகளை பாக்குறேன், கடவுள்கிற சொல்றாரு, பழனிசாமி தான் பாக்குறேன் சொல்றாரு. நான் எப்ப அப்படி சொன்னதே கிடையாது. பாவம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. அவரை சாமி கும்பிட மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் வீட்டுல போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவரு சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைங்கிறாரு. ஆனா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் விழுந்து விழுந்து போய் சாமி கும்பிடுறாங்க. நாங்க அப்படி அல்ல, எல்லாருமே பக்தி உள்ளவங்க, அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க அந்தந்த கடவுளை கும்பிடுறாங்க. நான் எனக்கு பிரியமான கடவுளை நான் கும்பிடுறேன். அதுல என்ன தவறு இருக்குது? இது தனி மனிதனுடைய சுதந்திரம், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவை தயவு செய்து கடவுளை கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம். ஏனென்று சொன்னால் நம்முடைய நாடு அனைத்து தர மக்களையும் கொண்ட நாடு, பல்வேறு மதங்கள் ஜாதியை கொண்ட நாடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மத கொள்கை இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அவரவர்கள் அந்தந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி தொழுகின்ற பொழுது அவரவருடைய மனதுக்கு நிம்மதி பெறும். ஆகவே உங்களை போல் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மாறுதட்டி கொண்டு வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு கோயிலுக்கு சென்று கும்பிடுவது கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக எங்களுடைய கொள்கையை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பேச்செல்லாம் விட்டுட்டு
வேற ஏதாவது குறை இருந்தா கண்டுபிடிச்சு பேசுங்க. இன்னொன்னு சொல்றாரு, நான் ஏதோ கொலை பண்ணிக்கலாம், கொடநாட்டுல கொள்ளையடிச்சிருக்கலாம். அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சதே அதிமுக தான். அதிமுக அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கின்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்தது திமுக. ஜாமீன் கொடுத்தது திமுக. அப்படின்னா அந்த கொலைக்கு அவர்களுக்கு சம்மதம் இருக்குன்ற மக்கள் இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க. இல்லைன்னா ஏன் ஜாமீன் கொடுக்கிற? இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ ஏன் ஜாமீன் கொடுக்கிற? ஆகவே இவர்கள் ஜாமீன் கொடுத்து எடுப்பதன் மூலமாக இவர் அந்த கொள்ளைக்கு சம்பந்தப்பட்டிருப்பா என்று மக்கள் சந்தேகப்படுகிறாங்க. அந்த சந்தேகத்தையும் அம்மாவுடைய அரசு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். நீ என்ன கண்டுபிடிச்சாலும், பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சாலும் ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ஊழல் ஊழல் சொல்றீங்க. நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். அக்பர் முத்திரை பதிக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு அக்பர் முத்திரை அக்பர் முத்திரை பதிக்கப்பட்ட கட்சி. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. நீங்கள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது எங்களை பற்றி? எனக்கு எவ்வளவு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்றிருக்கிறது. மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். பொங்கல் பண்டிகை 1000 ரூபாய் கொடுத்தோம். அதை கூட தடுத்து நிறுத்த பார்த்தீங்க. இப்ப கூட ஏழை தொழிலாளி குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்துக்கு போனீங்க, நீதிமன்றத்தில் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கல. அரசாங்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சது. இப்போ தேர்தல் ஆணையத்திடம் போய் புகார் மனு அளிச்சிருக்கிறீங்க. 2000 ரூபாய் கொடுக்க கூடாது, தேர்தல் நடக்குதுன்னு. தேர்தல் முடிஞ்சு எல்லா குடும்ப தொழிலாளிகளுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அதே போல நகரத்தில் இருக்கின்ற வீடு இல்லாத ஏழைகளுக்கு காங்கிரீட் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும். எல்லா ஏழைக்கும் வீடு இல்லாத ஏழை குடும்பம் அனைவருக்குமே அடுக்குமாடி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் செய்யறோம். மத்தியில நிலையான ஆட்சி தேவை, உறுதியான பிரதமர் தேவை. ஆகவே இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கருதி மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி மணந்திட வாக்களிப்பேர். அறிவிச்சோர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உணர்கிறேன். வணக்கம். சத்துவாச்சாரியில ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. இந்த பாலத்துல 120 பேர் இது வரைக்கும் 10 வருஷத்துல பண்ணிருக்காங்க. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சத்துவாச்சாரியுடைய பாலம் முதல் திட்டமாக எடுத்து செயல்படும் என்பதை உங்களுக்கு